ஹாய் மக்களே! நேத்து ஒரு கூலி தொழிலாளியோட 3 பசங்க நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி டாக்டர் படிக்க போறாங்க. தமிழ்நாடு அரசுல 7.5% கோட்டால. ஆ, இது ஒரு சாதாரணமா கடந்து போற செய்தி இல்ல. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, உங்க குழந்தைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் உங்க குழந்தைகளுக்கு முக்கியமா எஜுகேஷனை கொடுத்துருங்க. படிப்பை எப்பாடுபட்டாவது கொடுத்துருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எஜுகேஷனை கொடுக்காம வெறும் சொத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட சாதுரியத்தனத்தில் தான் அந்த சொ செல்வம் அடுத்த தலைமுறைக்கு போகும். பட் ஆனால் எஜுகேஷனை கொடுத்தீங்கன்னா, செல்வம் இல்லாமல் எஜுகேஷனை கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக எஜுகேஷன் அடுத்த தலைமுறைக்கு செல்வத்தை சேர்க்கும், சிந்திக்க வைக்கும். சிந்திக்க வைக்கிறது அடுத்த தலைமுறையில் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். அப்படி வலிமையான மனிதர்களை உருவாக்குனாங்கன்னா, அந்த வலிமையான மனிதர்கள் அடுத்த 100 தலைமுறைக்கு அந்த எஜுகேஷன் போகும். அதனால எஜுகேஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எஜுகேஷனை கொடுத்துருங்க எப்பாடுபட்டாவது. டேக் கேர்.